ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. அனைவரும் விரும்பி செல்லும் சுற்றுலா தலமான குற்றால அருவியில சீசன் எப்ப தொடங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா குற்றால சீசன் எப்படி உருவாகுது, அதோட காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுற்றுலாவிற்கு செல்லும் பயணிகள் நிச்சயமா தென்காசி மாவட்டத்துல இருக்கிற குற்றால அருவியை தவற விட மாட்டாங்க. குற்றால அருவியில குளிச்சா எல்லாருக்குமே மகிழ்ச்சியோட ஒருவித பரவசம் உண்டாகும். இதோட பேரை கேட்டாலே பலருக்கும் சில்லென்ற உணர்வு ஏற்படும். ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குற்றாலத்துல நீர் வரத்து அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்தை தான் குற்றால சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஏன் இந்த மாதங்கள்ல மட்டும் குற்றால சீசன் உருவாகுது அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. இதோட மிக முக்கிய காரணம் தென்மேற்கு பருவக்காற்று தான். பொதுவா ஜூன் 1ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கும். இந்த நேரத்துல அரபிக்கடலில் உருவாகின்ற மழை மேகங்களை மேற்கு தொடர்ச்சி மழை தடுத்து நிறுத்துறதுனால கேரள மாநிலம் அதிக அளவு மழை பொழிவை பெறுகிறது. கேரளத்தை ஒட்டித்தான் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டம் இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தென்காசி மற்றும் கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதுனால இங்கேயும் அவ்வப்போது மழை அடிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஆரியங்காவு கணவாய் வழியாகத்தான் தென்மேற்கு பருவக்காற்று உள்நுழைகிறது. இந்த காற்றை குற்றால மலை தடுத்து நிறுத்துறதுனால இங்கு மழை பொழிவு ஏற்படும். இதனால குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குற்றால சீசன் தொடங்கும். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இருக்கிற குற்றால சீசன் சில நேரங்கள்ல செப்டம்பர் மாதம் வரையிலும் இருக்கும். குற்றால சீசன் தொடங்கினதும் எங்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிய தொடங்குவார்கள். குற்றால மலையில ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகளும் மரங்களும் இருக்குது. இங்க பெய்ற மழை நீர் இந்த மூலிகை செடிகளின் மீது படர்ந்து அருவியாக கீழே வருவதால் குற்றால அருவி மருத்துவ குணம் நிறைந்து காணப்படுகிறது. ஆக குற்றால அருவியில குளிச்சா அது நம்ம உடல் நலனுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கறத அறிந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் சீசன் தொடங்கிருச்சு அப்படின்னா இங்க குவிஞ்சிடுவாங்க. இயற்கையின் பேர் அதிசயங்களில் குற்றால அருவியும் ஒன்று. இயற்கை எழில் கொஞ்சம் அழகு கண்களுக்கு விருந்தாகும். குற்றால அருவி உடலுக்கு மருந்தாகும். குற்றாலத்துக்கு பக்கத்துல போனாலேவும் குளிர்ந்த காற்று வீசுறத நம்மால உணர முடியும். நமக்கெல்லாம் இயற்கை அளித்த வரப்பிரசாதம் தான் குற்றாலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.